எல்லையில் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக அடுக்கடுக்கான பொய்களை பாகிஸ்தான் கூறி வருவதாக இந்தியாவின் முப்படைகளும் குற்றம் சாட்டியுள்ளன. தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது என அமெரிக்காவால் வழங்கப்பட்ட F-16 வகை விமானத்தை பயன்படுத்தி இந்தியாவை பாகிஸ்தான் தாக்கியுள்ளதையும் ஆதாரத்தோடு விமானப்படை கூறியுள்ளது. ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ராணுவம், விமானம், கடற்படை என முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது முதலில் பேசிய விமானப்படை ஏர்வைஸ் மார்ஷல் RGK கபூர், தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறையுடன் அமெரிக்காவால் பாகிஸ்தானுக்கு விற்கப்பட்ட F-16 என்கின்ற வகை விமானத்தை கொண்டு இந்தியாவில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அந்நாட்டு விமானத்தை இந்தியா சுட்டு வீழ்த்தவில்லை என பாகிஸ்தான் கூறுவது பொய் என்றும் அவர் தெரிவித்தார். Pakistan also stated that no F-16s were used in the operation and no Pakistani plane was downed by Indian Air Force. There is enough evidence to show that F-16s were used in this mission through the electronic signatures, and thereafter the Pakistan is trying to hide this fact. Also, parts of AMRAAM air-to-air missile, which is carried only on the Pakistan F-16s, was recovered east of Rajouri within the Indian territory. பாகிஸ்தான் பிடியில் உள்ள விமானப்படை கமாண்டர் அபிநந்தன் விடுவிக்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஏர்வைஸ் மார்ஷல் RGK கபூர் தெரிவித்தார். IF has also learned that Pakistan has announced that Wing Commander Abhinandan will be returned to India tomorrow. IF is happy and looks forward to return of Wing Commander Abhinandan. அதனைத் தொடர்ந்து பேசிய கடற்படையின் ரியர் அட்மிரல் டல்பீர் சிங் குஜ்ரால், தேவைப்படும் பொழுது தாக்குதல் நடத்தும் வகையில் கடற்படை தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ராணுவத்தைச் சேர்ந்த மேஜர் ஜெனரல் சுந்தர் சிங் மெஹால், எல்லையில் பாகிஸ்தான் படைகள் அத்துமீறினால் உரிய பதிலடி தர ராணுவம் தயாராக இருப்பதாக உறுதியளித்தார். We continue to maintain strict vigil along both the line of control and the IB sector. Our ground-based air defense weapon systems have been put on high alert all along the line of control and also in some parts of the IB. ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்துகையில் 300 பேர் வரை இறந்ததாக கூறப்படுவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஏர்வைஸ் மார்ஷல் கபூர், எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் என தற்போது கூற இயலாது என்றார். There is fairly credible evidence with us which proves that there was damage to the camps. The weapons hit the intended target and they caused the damage that was intended. However, it will be premature to say that what is the number of casualties we have been able to inflict on those camps and what is the number of dead. But has the camp been fully destroyed, sir? Whatever we intended to destroy, we have got the effect that we desired. இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்தே பாகிஸ்தான் விமான தாக்குதல் நடத்தியதாகவும் அதனால் பெரும் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்றும் விமானப்படை விளக்கம் அளித்துள்ளது.